இங்கே துணி துவச்சிட்டு இருக்க, வாஷிங் மிஷின் துணி வைக்க வேண்டியதானே? வாஷிங் மிஷின் ரிப்பேர்ல இருக்குங்க. நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் ட்ரெஸ் துவைக்கணும் அவசியமே இல்ல. நான் வேற ஏதாவது ட்ரெஸ் போடுறேன் வாங்குறேன். என் புருஷனுக்காக பண்றேன், அது ஒன்னும் எனக்கு கஷ்டமா தெரியல. கேளுமா, வாமா. நீங்க போய் நடியா, அவங்க போங்க. ஒன்னா கேட்க மாட்டேன். ஷாலினி என்னடி பண்ணிட்டு இருக்க? எப்போ வந்த? அத்தை வாங்க அத்தை. என் வீட்டு பொண்ணை கூட்டிட்டு வரும்போது மகாராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன் நீங்க. ஆனா இங்க வந்தா உங்க வீட்டு வேலைக்காரியை விட கேவலமா வச்சு பாத்துக்கிறீங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்களேன். லவ் பண்ணும்போது எல்லாரும் இந்த மாதிரி சொல்லி ஏமாத்துறதுதான். இதுக்கு தாண்டி சொல்றது பெத்தவங்க சொல்ற பையனை கட்டிக்கணும்னு. கத்தாதம்மா, நீ என்னமோ உங்க வீட்ல ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிட்ட மாதிரி சொல்ற. நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியாதா? ஒரு வெள்ளிக்கிழமை தான் விளக்கேத்துறியா? பெரியவங்க உட்காந்துருக்காங்க, கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்க நீ. நீங்க உங்க வீட்ல என்ன ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த வீட்ல இவர் என்ன மகாராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறாரு. அவர் என்ன நல்லா பாத்துக்கிறாரா இல்லையான்ட்டு நீங்க சொல்லக்கூடாது, அது நான் சொல்லணும். உன் புருஷன் முன்னாடி அவமானப்படுத்துறியா? ஏன் புருஷனை ஏன் முன்னாடியே வந்து அவமானப்படுத்தி பேசுவேன், அதை பார்த்து சும்மா இருக்கணுமா? நல்ல செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்டேன். நான் வரேன். சாப்பிட்டு போங்க. அவ பேசின பேச்சிலேயே வயிறு நிறைஞ்சிருச்சு. ஏன்டி அவங்ககிட்ட அப்படி பேசுன? யாருக்காகவும் என் புருஷனை எந்த இடத்துலயும் நான் விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க. இறைவனாய் தந்த இறைவியே, இருளினில் காணும் ஓவியமே.